மகர நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பிலான வழக்கொன்றில் ஆஜராகுவதற்காக வத்தளை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்த சுரேஷ் அசாங்க என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வழக்கு விசாரணையின் பின்னர் மனைவி மற்றும் சகோதரியுடன் தமது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் இருந்து சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மூன்று அல்லது நான்கு பேர் வந்தனர். முகத்தை மூடியிருந்த மூவர் துப்பாக்கி சூடு நடத்தினர். நமது சிறிய தந்தையையும் கொலை செய்தனர். மரண அச்சுறுத்தல் காரணமாக நாங்கள் ஒளிந்திருந்தோம். என் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தினர். நான் தலையை குனிந்து கொண்டேன். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்திலிருந்து T-57 ரக 11 தோட்டாக்களும் 9 மில்லிமீட்டர் ரக 4 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த சுரேஷ் அசாங்க என்பவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் அவ்வேளையில் உயிரிழந்திருந்தார். 39 வயதான இவர் 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். ரத்மலானைச் சேர்ந்த இவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் ராகம பிரதேசத்தில் மறைந்திருந்துள்ளார். அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.